விராட் கோலி எடுத்த முடிவு, ராகுல் டிராவிட் உண்மையை சொல்ல மறுக்கிறாரா? என்ன நடக்குது இந்திய டீமுக்குள்ள? வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த டெஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு மேட்சும் இங்கிலாந்து ஒரு மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க. முதல் 2 டெஸ்ட் மேட்ச்லுமே விராட் கோலி விளையாடல. அந்த மேட்ச்ல விராட் கோலி விளையாட மாட்டாருன்னு ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. 2வது டெஸ்ட் முடிகிற வரையும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி பிசிசிஐ கிட்ட எந்த ஒரு தகவலும் கொடுக்கலன்னு சொல்றாங்க. இதுல ஒரு ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 3வது டெஸ்ட்லயும் விராட் கோலி விளையாட மாட்டாருன்னு ஒரு தகவல் பரவிட்டு வருது. இதை குறித்து ராகுல் டிராவிட்ட பேட்டியாளர் கேட்கும் போது தான் தெரியும் விராட் கோலி 3வது டெஸ்ட் விளையாட மாட்டாரு கேட்டதுக்கு ராகுல் டிராவிட் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பதிலும் சொல்லல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இதை குறித்து தேர்வுக்குள்ள கிட்ட கேளுங்க, அதுதான் சரியா இருக்கும். ஏன்னா 3வது டெஸ்ட் போட்டிக்கு பாத்தீங்கன்னா இன்னும் 3 நாள்ல பாத்தீங்கன்னா நாங்க அணியை தேர்வு செய்யுள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேர்வு செய்யும் போது பாத்தீங்கன்னா இதை குறித்து நாங்க விராட் கோலி கிட்ட பேசுவோம் அப்படின்னு ராகுல் டிராவிட் சொல்லியிருக்காரு. விராட் கோலி நண்பர் பாத்தீங்கன்னா ஏபிடி வில்லியர்ஸ் இருக்காரு பாத்தீங்கன்னா, அவர் பாத்தீங்கன்னா அவரோட யூடியூப் சேனல்ல இதை குறித்து பேசியிருக்காரு. விராட் கோலி பாத்தீங்கன்னா தன்னோட 2வது குழந்தைக்காக காத்திருக்காரு. விராட் கோலி வைஃப் பாத்தீங்கன்னா அனுஷ்கா சர்மா கர்ப்பமாக இருப்பதாகவும் விராட் கோலி தன்னோட மனைவியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புறாருன்னு சொல்லியிருக்காரு. 3வது டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி விளையாட மாட்டாரா, இல்லைன்னா அவரோட குடும்பத்தோட நேரத்தை செலவிட விரும்புறாரா என்னன்னு தெரியல. அவரோட தனிப்பட்ட முடிவில் நம்ம தலையிட முடியாது. ஓகே, நீங்க சொல்லுங்க, விராட் கோலி 3வது இந்தியா vs இங்கிலாந்து மேட்ச்ல விளையாட மாட்டாரா? உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.